கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 25ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அதாவது பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைச்சலை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி நஷ்டம் ஏற்பட்டது, எப்படி விளைச்சல் எப்படி பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அதுக்கு முந்தின அந்த மேலே வாசிக்கிறோம். வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகளும், முசுப்பட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் நிமித்தமாக ஏற்பட்டதான விளைச்சலில் ஏற்பட்டதான நஷ்டங்கள். ஆகவே ஏற்பட்டதான அந்த நஷ்டத்தை கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு லாபமாக அவர் மாற்றி தருவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில், கடந்த வருஷத்தில், கடந்த மாதத்தில், கடந்த நாட்களில் ஏற்பட்டதான நஷ்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு லாபமாக அவர் திரும்ப தருவார். நீ கடந்த நாட்களிலே நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்திருக்கலாம். அதிகமான வருமானத்தை, லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்த நாட்களில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நஷ்டம், ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அழிந்து போனதான அந்த காரியங்களை, நஷ்டமடைந்ததான அந்த காரியங்களை தேவன் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாக, லாபமாக கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். நஷ்டத்தை கர்த்தர் நாட்களில் ஈடுகட்டுவார். கர்த்தர் இந்த நாட்களில் நீங்கள் அழிந்து போன, நஷ்டமடைந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நாட்களில் லாபமாக இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு திரும்ப தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். என வேதம் சொல்லுகிறது. கீழே வாசிக்கும் பொழுது, என் சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என் சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நஷ்டத்துக்கும் பதிலாக லாபமாக இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அவர் சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் திரும்ப தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இழந்து போனதை, அழிந்து போனதை அவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். கடந்த நாட்கள் அழிந்து போனது, நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன். உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் இழந்து போனதை, நஷ்டமடைந்ததை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நீ திரும்ப கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரை திரும்ப நன்மை செய்கிற கர்த்தர், திரும்ப கொடுக்கிற தேவன். ஆண்டவரை இழந்து போனதெல்லாம், நஷ்டமடைந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். இந்த நாட்களில் திரும்ப கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.